இப்போ மற்றவங்களுக்கு நம்ம எதையா கொடுக்குறோம் அப்படிங்கும்போது எதை கொடுக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற சிறந்ததை கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள்கிட்ட ட்ரெஸ் இருக்குது, யாரோ இல்லாதவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற சிறந்த ஆடையை கொடுங்கள். சும்மா உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் கொடுக்காதீங்க. அது கொடுக்குறதாவே அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு தேவையில்லை, ஒரு குப்பை மாதிரி தேவையில்லாத எல்லாமே உங்களுக்கு அது ஒரு குப்பை. அது மக்களுடைய மற்றவங்களுக்கு அது தேவையாக இருக்கலாம். அப்போ அதுக்கு பேர் கொடுக்கறது அர்த்தம் கிடையாது. வீட்டில் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் அப்புறப்படுத்துறீங்க, அவ்வளோதான். அது யாருக்கு தேவையோ அதை அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்ததாக அர்த்தம் கிடையாது. அது கொடுத்ததாக அர்த்தம் கிடையாது. பிறருக்கு கொடுக்குறீங்களா, யாருக்கு தேவையோ, உங்களை மாதிரி யாருக்கோ இல்லை, அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒன்று இல்லை, யாருக்கு உங்கள்கிட்ட இருக்கிற சிறந்ததை கொடுங்கள். சிறந்த ஆடையை கொடுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஆடையை கொடுங்க. அப்போ தான் கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய அந்த கொடுக்குற அந்த பண்பினால் ஏற்படக்கூடிய ஒரு நன்மைங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சும்மா தேவையில்லாத ஆடைகள் 100 ஆடைகள் இருந்தால் கூட அதை யாருக்கு தேவையோ அது அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது தேவையில்லை, நீங்கள் போட போகிறதில்ல. 100 ஆடைகள் வேணால் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற தேவையில்லாத ஆடை 100 ஆடையை கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த கொடுக்குற மனப்பான்மை உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு தேவையில்லை, அதனால் கொடுக்குறீங்க. அது யாருக்கு தேவையோ அதனால் நீங்கள் ஒரு பேரை சம்பாதிச்சிடலான்னு நினைக்காதீங்க, நம்ம கொடுத்துட்டோம். அது கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஆடையை கொடுங்க பார்ப்போம். ஒரு ஆடையை, உங்களுக்கு பிடித்த ஒரு ஆடையை பிறருக்கு கொடுங்கள். அதாவது ஒரு பொருளை கொடுங்க. பிறருக்கு கொடுக்கணும் போது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு பிடித்த ஒன்றை கொடுங்கள். உங்களுக்கு பிடித்த ஆடை அல்லது பொருள் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும், அதை தான் கொடுக்கணும். சிறந்ததை பிறருக்கு கொடுங்கள். அப்போ தான் கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய அந்த நன்மை, மனசில் ஒரு மாற்றம், ஒரு மனப்பான்மை, அது உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பழக்கங்கிறது அப்போ தான் வருமே தவிர, நான் எனக்கு இல்லை, நான் எப்போவுமே எனக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் மற்றவங்கிட்ட கொடுத்துருவேன், நான் ரொம்ப பெரிய அப்படின்னா அது பெருமை கிடையாது. நீ கொடுக்கணுங்கிற எண்ணமே உனக்கு இல்லை, நல்லதை கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை உனக்கு. தேவையில்லாத தான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன், உனக்கு எது தேவையில்லையோ அது தான் மற்றவங்களுக்கு கொடுப்பே தவிர உனக்கு தேவைன்னா அதை மற்றவங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு தான் அதோட அர்த்தம். உனக்கு தேவைன்னா அதை மற்றவங்களுக்கு நீ கொடுக்கவே மாட்டேன். கொடுக்கணுங்கிற எண்ணம் உனக்கு சுத்தமாகவே கிடையாது. ஆனால் நான் கொடுக்குறேங்கிறத காமிச்சிக்கிறதுக்காக நீ என்ன பண்ணுற, உனக்கு கொடுக்குறங்கிற காமிச்சிக்கிறதுக்காக உனக்கு தேவையில்லாதெல்லாம் கொடுத்து நீ நடிக்கிற. நானும் கொடுக்குற ஆள் தான், எனக்கும் கொடுக்குற மனப்பான்மை இருக்குது, நானும் கொடுக்கக்கூடியவர் தான். ஆனால் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஒன்று கூட நீ கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அப்போ உனக்கு கொடுக்குற மனப்பான்மை இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால் எப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத மற்றவங்களுக்கு தேவைப்படலாம், அதையும் கூட கொடுங்க. ஆனால் எப்போவுமே உங்களுக்கு தேவையானது சிறந்ததை கொடுங்கள். உங்களுக்கு பிடிச்சதை கொடுங்க. உங்களுக்குன்னு தேவைன்னு வச்சுருப்பீங்க பாருங்கள், அதைத்தான் நீங்கள் கொடுக்கணும். அதோடு சேர்ந்து மற்றவங்களுக்கு தேவைப்படும், உங்களுக்கு தேவையில்லாத கூட இருக்கும். ஆனால் உங்களுக்கு தேவையானதை, உங்களுக்கு பிடிச்சதை கொடுக்காம உங்களுக்கு தேவையில்லாததை கொடுத்துட்டு நானும் கொடுக்குற மனப்பான்மை உடையவர்தான்னு சொல்லி இந்த ஊரை நம்ப வச்சிங்கன்னா அது ஒரு பொய் தான். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாததையும் கொடுங்க, தேவையானதையும் கொடுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையும் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுதான் முதல்ல கொடுக்கணும். சிறந்ததை, உங்களுக்கு பிடிச்ச சிறந்ததை உங்களுக்கு மற்றவங்ககிட்ட கொடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற சிறந்தது ஒரு உணவாக இருக்கட்டும். 4 ஆப்பிள் இருக்குது அப்படின்னா அதில் உங்கள் நண்பர் இருக்கார், அதில் எது நல்ல ஆப்பிளோ அதை உங்கள் நண்பர்கிட்ட கொடுங்க. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சிறந்ததை தான் மற்றவங்கள்ட்ட கொடுக்கணும். அதுதான் மரியாதை. சும்மா தேவையில்லாத கொடுக்க தனக்கு போக தான் தானம் தர்மம்லாம் சொல்லுவாங்களே, அது அப்படி கிடையாது, அது தப்பு. தன்னிடம் இருக்கிற சிறந்தது தான் கொடுக்கணும். இப்போ ஆப்பிள் பழம்னா ஒரு 2 ஆப்பிள் பழம் இருக்குப்பா, ஒரு பழம் கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் மோசமாக இருக்குது, ஒரு பழம் நல்லா இருக்குது. எதை உங்கள் நண்பர் கொடுப்பீங்க, நல்ல ஆப்பிள் பழத்தை கொடுங்க. அதுமாதிரி உணவை பகிர்ந்துக்கும் போதும் அப்படி தான். நமக்கு தேவையில்லாத உணவு, சொத்தை, கத்திரிக்காய் இதை மற்றவங்ககிட்ட கொடுத்துடலாம், மோசமான பழத்தை மற்றவங்ககிட்டையும் நல்ல பழத்தை நாமளும். அப்போது கொடுக்குற எண்ணம் உனக்கு இல்லை, கொடுக்குற மாதிரி நடிக்கிற. அப்போ அதோட பலன் உனக்கு கிடைக்காது. அந்த பலன் இருக்குல்ல, உங்கள்கிட்ட இருக்கிற சிறந்ததை மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல உணவை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சுமாராக இருக்கிறது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் அதனால் ஏற்படக்கூடிய மனசில் ஏற்படக்கூடிய நல்ல மாற்றம் இருக்குது பாருங்கள். அது அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கிடைக்காது, சாதாரண விஷயமே கிடையாது. அப்போ சிறந்ததை கொடுக்குற அந்த மனசு இருக்குது பாருங்கள், அதான் கொடுக்குற மனசு. எப்போவுமே சிறந்ததை கொடுக்கணும், சிறப்பாக கொடுக்கணும், மற்றவங்களுக்கு சிறப்பாக கொடுக்கணும். நம்மளால் ஒரு சிறந்ததை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே யோசிக்கணும்.